சல்மான் பாரிசி அபூ தர்தாவிடம், ஒன்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இரண்டாவது உங்களுக்கு நீங்களே செய்ய வேண்டிய கடமை, மூன்றாவது உங்களுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை. அப்படி பேலன்ஸ் பண்ணி வாழ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, உங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதிக்க வந்த நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்றளவிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு சிறந்த மார்க்கத்திலே படைத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகள் எல்லாம், உபதேசங்கள் எல்லாம், அறிவுரைகள் எல்லாம் எப்படியானது என்றால் அது ஆர்வமூட்டுவதாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதுமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரேடியாக பிடித்து நமக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் இபாதத்துகளை நமக்கு திணிக்க மாட்டான். அதே போல் அந்த இபாதத்துகளுடைய விஷயத்தில் அதிகப்படியான ஆர்வமூட்டுதல்கள் இருந்து கொண்டே இருக்கும். செய்யாவிட்டால் என்ன தண்டனை என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவித்து விடுவார். இதுதான் அல்லாஹுடைய மார்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகான மார்க்க நடவடிக்கைகளிலே ஒன்றாக நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் அவனுடைய வாழ்க்கையில் இபாதத்துகளை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக செய்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இதில் முஸ்லிம்களில் இன்னொரு டீம் இருக்கும். எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அவர்களுடைய ஒவ்வொரு பொழுதும் வியாபாரத்தில் மட்டுமே கழியும். வியாபாரத்திலும் கழியும் என்பதல்ல, வியாபாரத்தில் மட்டுமே அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டே இருக்கும். மார்க்கத்தில் எந்த ஒரு நிலையும் இருக்காது. இன்னொரு டீமு அவர்கள் முழுக்க முழுக்க மார்க்கத்தில் தான் இருப்பார்கள். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்ற வரைக்கும் ஒரு 1000 சுபஹானல்லாஹ் 2000 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி வாழ்க்கையில் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்றே அவருடைய முழு வாழ்வும் கழிந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டையும் பிரித்து அழகாக நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அற்புதமான உபதேசத்தை நமக்கு முன்வைக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். நீங்கள் ஒரேடியா இந்த பக்கமும் சாயக்கூடாது, ஒரேடியா இந்த பக்கமும் சாயக்கூடாது, இதை விட்டுவிட்டு அதை மட்டும் தேர்ந்தெடுப்பதோ அல்லது அதை விட்டுவிட்டு இதை மட்டும் தேர்ந்தெடுப்பதோ என்பது ஒரு முஸ்லிமுக்கான அழகான வழிமுறை அல்ல என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்விலே தேடும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் இந்த செய்தியை நாம் இப்பொழுது பேச இருக்கக்கூடிய இந்த வாசித்தா என்று சொல்லக்கூடிய நடுநிலை பேணுதலை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தேடினோம் என்று சொன்னால் அவ்வளவு அழகான உபதேசங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்வைக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை சார்ந்தே 24 மணி நேரம் மார்க்கத்தை சார்ந்து இருப்பது தவறல்ல. முழுக்க முழுக்க நாங்கள் மார்க்க பணிகள் செய்கிறோம் என்கின்ற பெயரிலே 24 மணி நேரத்தையும் அதில் கழித்துவிட்டு குடும்பத்தை எல்லாம் அவர்கள் புறக்கணித்துவிட்டு வாழக்கூடிய சன்னியாசி போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம். இன்னொரு கூட்டம் இந்த உலகம்தான் எங்களுக்கு நிரந்தரம் என்று, இந்த உலகத்தில் நாம் மரணித்து விட்டால் அதற்கு பிறகு எங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பது போல வாழக்கூடிய இன்னொரு கூட்டம். அப்போ இந்த 2 கூட்டத்திற்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாளிலே உங்களுடைய நல்லமல்களை கொண்டு நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு இபாதத்துகளை ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். நான் பாங்கு சொன்னதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மை எழுதுகிறான் என்று ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, நான் ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு நன்மை அல்ல 10 நன்மை என்று சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். எனக்கு சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அது மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நீங்கள் பள்ளிவாசலில் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்பொழுது? பாங்கு சொன்னதிலிருந்து அடுத்த தொழுகை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய காலம், அந்த தொழுகை முடிந்ததிலிருந்து அதற்கடுத்த தொழுகையை நோக்கி எதிர்பார்த்து இருக்கக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு நன்மை எழுத
இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுடைய நற்கர்மங்களால் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரை திரும்பி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மட்டுமா, நீங்களும் தானா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நானும் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்போ எப்படி சொர்க்கம் போறது? அல்லாஹ்வுடைய கருணை பார்வை வேண்டும். இமாம் முஸ்லிம் அவர்களும் இந்த நபிமொழியை பதிவு செய்கிறார்கள், இமாம் புகாரி அவர்களும் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கருணை பார்வை வேண்டும். அந்த கருணை பார்வை இருந்தால்தான் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும் என்று அந்த உபதேசத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபிமொழியை தொடர்கிறார்கள். எப்படி தொடர்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? அந்த நபிமொழியில சொல்றாங்க, உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள். எதுவுமே செய்ய முடியலையே, நம்மளால் அவர் மாதிரி இபாதத்துகளை செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் உங்களை நீங்களே வருத்தத்திற்கு ஆளாக்கி கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு இபாதத்துகளிலே நடுநிலையை நீங்கள் கையாளுங்கள் என்கின்ற அந்த உபதேசத்தை முன்வைக்கிறார்கள். எவ்வளவு அழகான உபதேசம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்நாள் முழுவதும் ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசங்களை நாம் கேட்டோம் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் இபாதத் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க அப்படிங்கிற அந்த உபதேசத்தை சொல்லிட்டு நடுநிலையை கையாளுங்கள் என்று உபதேசிக்கிறார்கள். எப்படி? நடுநிலையை கையாளுங்கள். இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டுதான் நான் மார்க்க காரியங்களை பின்பற்றப் போகிறேன் என்று குடும்பத்திற்கு உணவு கொடுப்பதற்கு கூட யோசிக்கக்கூடிய முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோமா இல்லையா? குடும்பத்தை விட்டுட்டு இவர் ஜமாத் என்கின்ற பெயரில் வெளியூருக்கு போயிடுவார். போனார்னு சொன்னால் 3 நாள் 10 நாள் 1 மாதம் 40 நாட்கள் ஜில்லா என்கின்ற பெயரிலே 4 மாதம் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று விடுவார். குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உபதேசத்தை எல்லாம் தாண்டி அவர் குடும்பத்தையே மறந்து வாழக்கூடிய ஒரு ஃபோன் பண்ண முடியாது, எந்த ஒரு தொடர்பும் கொள்ள முடியாது என்கின்ற சூழலில் வாழக்கூடியவர்களை எல்லாம் முஸ்லிம் சமூகத்திலே பார்க்கிறோம். எல்லாருக்கும் அது பொருந்தும். வெளிநாட்டு வாழ்க்கையை தேடி செல்லக்கூடிய சிரமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது பொருந்தும். குடும்பத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கைக்காக குடும்பத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனைவி பிள்ளைகளை எல்லாம் தொலைத்துவிட்டு இளம் வயதிலே சுகபோகங்களை தொலைத்துவிட்டு வெளிநாடுகளிலே சென்று பொருளீட்டுவது என்பது ரெண்டும் சமமானதுதான். அதை நாம் என்ன செய்ய முடியாது. இதை ஒரு மிகைப்படுத்தி அதை எந்த வகையிலும் குறைப்படுத்த முடியாது. ரெண்டுமே சமமான ஒரு நிலைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மார்க்கம் என்கின்ற பெயரிலே நம் குடும்பத்தை புறக்கணிப்பது, நம்முடைய பிள்ளைகளை புறக்கணிப்பது, நம்முடைய அன்றாட தேவைகளை புறக்கணிப்பது, வருமானம் ஈட்டுவதிலே நாம் பின்தங்கி இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதரே காட்டித்தரல. நமக்கு ரசூலுல்லாஹ்வே நமக்கு காட்டி தந்த உபதேசம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை எடுங்க உதாரணமா. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா தளங்களையும் பயணித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வியாபாரம் செய்தார்கள், ஆடு மேய்த்தார்கள். மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஃபர்ஸ்ட். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கால்கள் வீங்க நின்று தொழுகிறீர்களே, அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே என்று ஆயிஷா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்வாங்க? அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு கிடைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் இபாதத்துகளிலே ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் குடும்ப வாழ்விலே அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் செய்தார்கள் என்பதை தாண்டி பல திருமணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த முன்னுதாரணம். மார்க்கம் என்று மார்க்கத்திலேயே முழுமையாக சாய்ந்து விடவில்லை, உலகத்திலே பொருளாதாரத்தை ஈட்டினார்கள். உலகத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சாய்ந்து விடவில்லை என்பதை நம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உபதேசத்தை சொல்றாங்க. நீங்க இபாதத்துகளை செய்யுங்கள். இன்னைக்கு சமூகத்தில் இபாதத் செய்கிறோம் என்று பேசக்கூடிய சில மக்கள் வார்த்தைகளை நாம் கவனமாக பயன்படுத்துகிறோம். சில மக்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இபாதத் என்கின்ற பெயரிலே இபாதத்துகளையும் இந்த மார்க்கத்தையும் சில மக்கள் தவறாக நினைக்கக்கூடிய அளவிற்கு, இந்த மார்க்கமே இப்படித்தான் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய இபாதத்துகளும் இன்ன பிற காரியங்களும் அமைந்திருக்கிறது. இந்த மக்கள் எல்லாம் பார்த்து பாங்கு சொன்னால் சிதறி சைத்தான் ஓடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, இந்த மக்கள் எல்லாம் ஓடக்கூடிய அளவிற்கு சிலருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது இபாதத் என்கின்ற பெயரிலே. ஏனென்றால் இபாதத் என்கின்ற பெயரிலே எல்லா இபாதத்துகளையும் அவர் செய்கிறார். குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் அவர் செய்வது கிடையாது.
குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய எந்த கடமையையும் செய்வது கிடையாது. முழுக்க முழுக்க அவர் இபாதத் என்கின்ற பெயரில், இபாதத்து கிடையாது அது, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த இபாதத் அல்ல அது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த இபாதத்திற்கு மாற்றமாக செயல்படக்கூடிய காட்சிகளை நாம் அவரிடத்திலே சமூகத்திலே பார்க்கிறோம். சமூக போராட்டங்களிலே, சமூக களத்திலே இருக்கக்கூடியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இப்படி பயணிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். வீட்டில் என்ன பிரச்சனையோ அதை விட குறைவான பிரச்சனை தான் வெளியே இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எப்படி இருக்கும் தெரியுமா? வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ரொம்ப ஹைலைட்டாக அவர் முக்கியத்துவம் கொடுப்பார், அதிகப்படியான முக்கியத்துவத்தை அவர் அதுக்கு கொடுப்பார். வீட்டில் அதை விட கூடுதலான பிரச்சனை இருக்கு, அதை சரி செய்யணுமே, யார் சரி செய்யறது? அப்ப இப்படியாக மார்க்கம் சொல்லித்தராத வழிமுறைகளை தங்களுடைய வாழ்விலே மார்க்கமாக நினைத்துக் கொண்டு, இபாதத்துகளாக நினைத்துக் கொண்டு இவர்கள் இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடையாளம் காண வேண்டும், நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தார்கள். 2 நபி தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தோழர்களாக, நண்பர்களாக ஆக்கினார்கள். அப்படி ஆக்கும் பொழுது அதில் ஒருத்தர் பேர் சல்மான் ஃபாரிசி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இன்னொரு நபித்தோழர் அபூ தர்தா என்று அழைக்கப்படுவார். 2 பேரையும் தோழராக்குறாங்க. சல்மான் ஃபாரிசி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உத்தரவுப்படி அபூ தர்தாவுடைய வீட்டில் வந்து தான் சாப்பிடுவார், அங்கே தான் தூங்குவார், எந்திரிச்சு போவார். ஒரு நாள் முதல் நாள் அபூ தர்தாவுடைய வீட்டுக்கு வரார். யார்? சல்மான் ஃபாரிசி வருகிறார். வந்தால் அபூ தர்தா அவர்கள் அன்றைய தினம் வீட்டில் இல்லை. அந்த நேரத்தில் அவங்களுடைய மனைவியை பார்க்குறாங்க. மனைவிட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஏமா இப்படியான ஒரு ஆடையை அணிஞ்சு, ஒரு அலங்கோலமான ஒரு காட்சி, அந்த ஆடையை பார்த்தால் அவ்வளோ ஒரு பழமையான ஒரு ஆடை, தோற்றமும் அவ்வளோ பழமையான ஒரு தோற்றம், அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்ணிட்ட அவங்க கேட்குறாங்க, சல்மான் ஃபாரிசி ஏன் இப்படி ஒரு தோற்றத்தில் காட்சி அளிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லுதாங்க, யார்? உம்மு தர்தா சொல்கிறாங்க, உங்கள் அபூ தர்தா இருக்கிறாரே, அவருக்கு இந்த உலகத்தில் எந்த தேவையும் கிடையாது, இந்த உலகத்தில் எந்த தேவையும் கிடையாது, அவர் அப்படியான ஒரு ஆள் என்று சல்மான் ஃபாரிசிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் கேட்டுட்டு அமைதியாக உட்கார்ந்துருந்தார். அபூ தர்தா வெளியே போனவர் உள்ள வராரு. இரவு உணவுக்காக வேண்டி உணவு தயார் செய்யப்படுகிறது. அபூ தர்தாவே முன் வந்து என்ன செய்கிறாரு? அந்த அளவு டேலண்டான ஆளவர் வந்து விருந்தினரை கவனிப்பதற்காக உணவெல்லாம் தயாரிக்கிறார். தயாரித்து முடித்து அபூ தர்தா அவர்கள் அன்றைய மறுநாள் தினத்திலே, பகல் தினத்திலே அந்த உணவை பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்கிறார், சல்மான் ஃபாரிசி சொல்கிறாரு, நீங்களும் என் கூட உட்கார்ந்து உணவு சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்கின்றார். சல்மான் ஃபாரிசி சொல்கிறாங்க, நீ என் கூட சாப்பிடாம நான் சாப்பாட்டில் கை வைக்க மாட்டேன். உபரியான நோன்பு, ஃபர்லான நோன்புனா எல்லாரும் வச்சுருப்பாங்க, உபரியான நோன்பு, நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் என்கிறார். நம்ம எல்லாம் முன்ன கேட்டிருப்போம் ஒரு காலத்தில் இந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம். நவீன காலமாக ஜும்மா உரையை தவிர்த்து வேற எந்த உரைகளையும் கலந்து கொள்ளாதது. எப்படி ஒரு கூட்டம் நம்ம சொன்னோம்ல, மார்க்கம்னு முழுக்க இங்கே இருந்துச்சோ, இன்னொரு கூட்டத்தில் நாம பெரும்பான்மையானவர்கள் சேர்ந்துட்டோம். என்ன உலகம்னு உலகத்திலேயே சார்ந்து இருக்கிறோம். ரெண்டுக்கும் சேர்த்து தான் இந்த உரை. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, சல்மான் ஃபாரிசி சாப்பிட மாட்டேன்னு அபூ தர்தா நோம்பு திறந்துருந்தார், சாப்பிடுறாரு. ரொம்ப சங்கடமாயிருது, நோம்பு திறந்து சாப்பிட்டோமே அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது, இரவு நேரம் வருகிறது. மறுபடியும் அந்த இரவு நேரத்தில் இரவுடைய தொழுகைக்காக வேண்டி அபூ தர்தா எழுந்து நிற்கிறார். எப்போ? ஆரம்ப நேரத்தில் எல்லாரும் தூங்க போவோம்ல, இவர் தொழ போறார். எல்லாரும் மனைவியோடு சேர்ந்து இருக்க வேண்டிய இடத்தில் இவர் அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறார். ஆனால் அனுமதியான ஒரு நேரமா என்று கேட்டால், மனைவிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு உனக்கு அனுமதியான நேரம், அவளுக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை கொடுக்கணும், அவளுக்கு கொடுக்க வேண்டிய உடுப்புகளை கொடுக்கணும், அவளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அதெல்லாம் கொடுக்காம இவர் தொழுகைக்கு எந்திரிச்சு நிற்கிறார். அபூ தர்தா சல்மான் ஃபாரிசி சட்டையை பிடிக்கிறாரு, தொழக்கூடாது படு அப்படிங்கிறாரு. இவருக்கு பிரச்சனை ஆகுது. என்ன? இப்போ நோம்பு வச்சோம், நோம்பை திறக்க சொன்னார், இப்போ தொழுகைக்காக வந்து நிற்கிறோம், தொழக்கூடாதுங்கிறாரு. அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாருன்னா, சரி படுத்துருவோம், இவர் தூங்கின பிறகு எந்திரிச்சு தொழுவோம் அப்படின்னு சொல்லி படுத்துருந்தாரு. தூங்கிடுறாரு. ஆள் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம். எழுப்புறாரு, எழுந்துரு, இப்ப எழுந்துரு அபூ தர்தா, எழுந்துரு, நாம 2 பேரும் சேர்ந்து தொழுவோம். 2 நபித்தோழர்களும் சேர்ந்து தொழுகிறார்கள். இவருக்கு மண்ட குடைச்சலா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் புகார் செய்கிறார். புகார் செஞ்ச அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சல்மான் ஃபாரிசி உண்மையைத்தான் உங்களிடத்தில் சொன்னார். 3 கடமைகளை சொன்னார் சல்மான் ஃபாரிசி அபூ தர்தாவிடம். 1, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. 2வது, உங்களுக்கு நீங்களே செய்ய வேண்டிய கடமை.
மூன்றாவது உங்களுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை. அப்படி பேலன்ஸ் பண்ணி வாழ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துல எதன் பக்கமும் அப்படியே சாஞ்சி இதுதான் அப்படின்னு வாழ்ந்துடக்கூடாது. உனக்கு குடும்பம் இருக்குது, நீ இருக்கிற, உன்னைய போட்டு என்ன செய்யக்கூடாது, சங்கடப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. உனக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு கொடுக்கணும், உனக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை கொடுக்கணும், உனக்கு அணிய வேண்டிய ஆடைகளை நீ அணிய வேண்டும். அதுதான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தூதர் காட்டி இருக்கக்கூடிய வழிமுறை என்பதை சல்மான் பாரிசி அவர்கள் தன்னுடைய தோழர் அபூ தர்தா அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, உண்மையைத்தான் சொன்னார் என்று அவருடைய வார்த்தையை கூடுதலாக வளப்படுத்துகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆக அன்பான சகோதரர்களே, நாம் யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் என்பது நாம் இந்த உலகத்திலே சிந்தித்து வாழ வேண்டும் என்பதற்காக நாம் பொடுபோக்கா என்ன செய்யக்கூடாது, எதன் பக்கமும் சாய்ந்து இதுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து அதிலேயே நம்முடைய நாட்களை கழித்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏராளமான உபதேசங்களை முன்வைக்கின்றார்கள். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்தையும் முழுக்க முழுக்க சார்ந்து வாழக்கூடாதுன்னு உபதேசம் கேட்டோம்ல, முழுக்க சார்ந்து வாழக்கூடாது என்கின்ற இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தையும் நீங்கள் சார்ந்து வாழ வேண்டும், அதிலும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்கின்ற அந்த உபதேசத்தை முன்வைக்கிறார்கள். அதையும் நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இப்படி நிறைய வரலாறுகள் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த உலகத்தை பற்றியான அந்த சிந்தனை தூரமாக போகும்போது ரசூலுல்லாஹ் இழுத்து கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கணும்ப்பா, உனக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்குதுப்பான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கும் வழிகாட்டுகிறார்கள். அது அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடுகள், இபாதத்துகள், இதையெல்லாம் பார்த்த சில நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு உபதேசித்த இந்த வார்த்தைகளை நாங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறோம் என்று சொல்லி சில நபித்தோழர்கள் அறிவிக்கவே செஞ்சார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு நாள் கூட இனி நாங்கள் நோன்பு வைக்காமல் இருக்க மாட்டோம், இரவு தொழாமல் இருக்க மாட்டோம், நாங்கள் இபாதத்துகளிலும் பள்ளிவாசலிலும் நோன்பிலும் எங்களுடைய நாட்களை எல்லாம் கழிக்கப் போகிறோம் என்று சில நபித்தோழர்கள் அறிவித்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அப்படி ஒரு செய்தி அறிவித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா இப்னு உமர் அவர்களை அழைத்தார்கள். அப்துல்லா இப்னு உமரே, இப்படி நீங்கள் சொன்னீர்களாமே என்று சொன்ன உடனே, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி சொன்னேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அப்துல்லா இப்னு உமர்ட்ட, அப்துல்லா இப்னு உமரே, நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று நினைத்தால் மாதத்தில் 13, 14, 15 ஆகிய நாட்களிலே, ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களிலே நீங்கள் என்ன செய்யுங்க, நோன்பு வையுங்கள் என்று உபதேசித்தார்கள். நான் அதை விட கூடுதலான சக்தியை பெற்றிருக்கிறேன், உடல் அளவில் நான் பலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்போ நீங்கள் ஒரு நாள் நோன்பு வைங்க, 2 நாள் நோன்பை விட்டுருங்க, 4வது நாள் நீங்கள் நோன்பு வச்சுக்கிடலாம் அப்படின்னு உபதேசித்தாங்க. அவர் சொன்னார், எனக்கு நல்ல பலமாக இருக்கிறேன், நான் உடல் அளவில் பலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வையுங்கள், இது தாவூது நபியுடைய நோன்பு, இந்த நோன்பை நீங்கள் பேணுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் உபதேசித்து விட்டு, அது உபதேசித்த உடனேயும் அவர் சொல்வார், நான் இன்னும் பலமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்வார், நீங்கள் நடுநிலையை பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் உபதேசிப்பார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, மார்க்கத்தின் மீது நமக்கு பற்று இருப்பது என்பது, பற்றி இருக்க வேண்டும் என்பது அது நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய காரியம்தான். ஆனால் முழுக்க அதிலேயே நம்முடைய நேரத்தையும் சிந்தனையையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு கிடையாது. நாம் தவறாக அதை புரிந்து வைத்திருக்கிறோம். நமக்கான கடமைகளை முடித்த பிறகு அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னா, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களுக்கு நடுநிலை பேண வேண்டும் என்பதற்கான உபதேசத்தை சொல்கிறான். எப்படி சொல்றான் தெரியுமா, முழுக்க இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று ஒரு கூட்டம் வாழ்கிறதா இல்லையா, எனக்கு இந்த உலகத்தை விட்டால் வேற எதுவும் கிடையாது என்பது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை கொண்டு அவர்களை நாம் மதிப்பிடுவதாக இருந்தால் அவர்களுடைய செயல்பாடுகளே நமக்கு உணர்த்தும், மரணிக்க மாட்டோம் என்கின்ற சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார். மரணம் என்பதே நமக்கு கிடையாது, அவருடைய அடையாளமே அதுதான். அவ்வளவு அழிச்சாட்டியங்கள், அவ்வளவு பாவங்கள், தன்னை முஸ்லிமாக அறிமுகப்படுத்தி இருப்பான், முஸ்லிமுடைய எந்த செயலும் அவனிடத்தில் இருக்காது. அவன் எவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உதாரணத்தை கொண்டு
வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னிறுத்துகின்றான். சூர 68வது அத்தியாயத்தினுடைய ஒரு 18வது வசனத்திற்கு மேல் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? இதில் ஒரு மனிதர் மட்டும் ஈமான் கொண்டவராக இருந்தார். அவர்கள் எல்லோரும் தோழர்களாக இருந்தார்கள். தோழர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் பேசிக்கொண்டார்கள், நமக்கெல்லாம் ஒரு தோட்டம் இருக்கிறது, நமக்கெல்லாம் ஒரு தோட்டம் இருக்கிறது, அதில் போய் பழங்களை பறிக்க வேண்டும், அந்த பழங்களை நாம் உண்ண வேண்டும் என்று தங்களுக்குள்ளே அவர்கள் பேசிக்கொண்டார்கள். உடனே அவர்கள் சில தோழர்கள் சொன்னார்கள், இப்பொழுது இரவு நேரமாக ஆகிவிட்டது, நாளை காலையிலே போய் என்ன செய்யலாம்? குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு, நம்முடைய தோட்டத்தில் நாம் பழங்களை எல்லாம் பறித்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல முழுக்க முழுக்க அவர்கள் அல்லாஹ்வை மறக்கிறார்கள். ஆனால் உடன் இருந்த அந்த தோழர் இருக்கிறாரே, அவர் நினைவுபடுத்துகிறார், அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூடுங்கள், இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க, அல்லாஹ் அண்ணா நாளைக்கு நடக்கும்னு சொல்லுங்க. அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவர்களும் ஈமான் கொண்டவர்கள் தான், எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன ஆனது தெரியுமா? அந்த தோட்டம் மிகப்பெரிய அளவிலே தீப்பிடித்து எரிந்து ஒண்ணுமே இல்லாமல் அது ஒரு சுடுகாடாக, அது எதுவுமே இல்லாத ஒரு நெருப்பு கங்குகளால் நிறைந்த இடமாக மாறிவிட்டது. மறுநாள் காலையில் அந்த தோட்டத்திற்கு இவர்கள் வருவார்கள். வந்தார்கள் என்று சொன்னால் அந்த வந்த உடனேயே சொல்வார்கள், இது நம்முடைய தோட்டம் இல்லை, நாம் மாறி வேறொரு தோட்டத்திற்கு வந்துவிட்டோம் என்று சொன்ன உடனே அந்த தோழர்களில் சிலர் சொல்வார்கள், இது நம்முடைய தோட்டம் தான் என்று சொல்வார்கள். அந்த நடுநிலையா பேசினாரா இல்லையா? அவர் சொல்வார், நடுநிலையில் ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து ஹக்கு சத்தியம் அப்படின்னு வரும் பொழுது அதில் நடுநிலையெல்லாம் கிடையாது. நடுநிலைன்னு பேசுகிறோம்ல, இதில் தான் நடுநிலை. மார்க்கம் சொல்லக்கூடியது இபாதத்துகளில் பேலன்ஸ் பண்ணி வாழுங்கப்பா அப்படிங்கிறதுல தான் நடுநிலை. ஹக்கு சத்தியம்னு வரும் பொழுது ஹக்கில், அசத்தியம் சத்தியம்னு வரும் பொழுது சத்தியத்தில் தான் நிற்கணும். ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது? அசத்தியத்தில் நிற்கக்கூடாது. நல்லா நடுநிலைன்னு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எது உண்மையோ அதன் பக்கம் ஒரு மூமின் நிற்க வேண்டும். அது வேற. நாம சொல்லக்கூடிய நடுநிலை என்பது நம்முடைய இபாதத்துகளில் நடுநிலையா இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் நடுநிலையா இருக்கணும், வியாபாரத்தில் நடுநிலையா இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த நடுநிலையான மனிதர் சொல்றாரு, அந்த தோட்டத்தில் வரும்பொழுது, அதாவது அந்த தோட்டத்திற்கு நீங்கள் வரும்பொழுதே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் யாருமே அது குறித்து என்ன செய்யலை, கேட்கலை அப்படின்னு சொன்னார். உடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வார்கள், எல்லாமே நடக்கும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? இந்த உதாரணத்தை கொண்டு வந்து முன்வைக்கின்றான். இந்த உதாரணத்தை கொண்டு வந்து முன்வைக்கின்றான். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்களா? அல்லாஹ்வை மறந்து வியாபாரம் செய்யாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கான தேவைகளை தேடிக்கொள்கிறீர்களா? மனைவி மக்களோடு வாழ்கிறீர்களா? நீங்கள் வாழ்வதற்கு எல்லா வாசல்களும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை மட்டும் மறந்து விடாதே என்கின்ற அந்த உபதேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு முன்வைக்கின்றான். இதற்கு முன்னால் சொல்ல உதாரணங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லா உதாரணங்களும் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கான கடமைகளையும் உரிமைகளையும் கொடுத்திருக்கிறான். அவைகளை நீங்கள் எடுத்து உங்களுடைய வாழ்விலே பரிசோதித்து உங்களுடைய வாழ்வை சீர்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த நபி தோழர் சல்மான் பாரிசி தன்னுடைய தோழருக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனியாகவே செய்திருக்கிறார்கள். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, உங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதில் தொடர்ந்து சொல்வாங்க, உங்களுடைய உடலுக்கு நீங்கள் பொறுப்புதாரி, குடும்பத்திற்கு பொறுப்புதாரி, மனைவிக்கு பொறுப்புதாரி, மனைவி தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி என்று பொறுப்புகள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடுக்கிக்கிட்டே வருவாங்க. கடைசியா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம், நீங்கள் உங்கள் பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்பதுதான். ஆகையால் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வில் நடுநிலையை பேண வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம். நம்முடைய வாழ்வினுடைய எல்லா காரியங்களிலும் எல்லா செயல்பாடுகளிலும் நாம் நடுநிலையை கையாள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் நமக்கு முன்வைக்கக்கூடிய செய்தி. நம்முடைய நிலையை யோசித்து பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவோ மார்க்க கடமைகளை நமக்கு காட்டித் தருகிறார்கள். ஆனால் மார்க்க கடமைகளை பின்பற்றக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வில் நாம் மார்க்க கடமைகளை பின்பற்றுகிறோம். அதை சரியாக சீராக செய்கிறோமா என்று கேட்டால் கிடையாது. ரமலான் வந்துருச்சுன்னா ரமலானில் போய் பள்ளிவாசலில் விழ ஆரம்பிப்போம். ரமலானில் பள்ளிவாசலில் விழுறது, அடுத்து பெருநாள் தொழுகைக்கு தான் வெளியே வருவோம். அதுக்கப்புறம் பள்ளிவாசலுக்கு நம்ம போவோம். ஆனால் ரமலானில் செய்த இபாதத்துகள் எதுவுமே நம்ம இடத்தில் இருக்காது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலும் விரும்பவில்லை. ரமலானில் வந்து முன்பின் சுன்னத் தொழுகிறார், ரமலான் முடிஞ்சோடனே எல்லாம் போயிடுச்சு. ரமலானில் இரவு தொழுகை தொழுதார். நம்ம இப்போ கொஸ்டின் கூட கேட்கலாம், ரமலானில் தொழுத தொழுகையை ரமலானுக்கு பின் எத்தனை பேர் தொழுதோம்? யோசிச்சு பாருங்க. இரவு தொழுகை என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 8+3 தான் தொழுதாங்க
அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 8+3 பிடிச்சுக்கிட்டோம். ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் தொழுதாங்களா இல்லையா? அது நம்ம வாழ்க்கையில இல்லையே. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை நடுநிலையை பேண சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கான இபாதத் அல்ல இரவு தொழுகை என்பது, எல்லா நாட்களுக்குமான இபாதத். கொஞ்சம் ஆழத்திற்கு கூட நாம் தொழாத ஒரு சூழலை நாம் நம்மிடத்திலே பார்க்கின்றோம். வியாபாரம் என்று சொன்னால் முழுக்க 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 முன்பின் சுன்னத் தொழுவதற்கு கூட நிறைய பேருக்கு ஃபர்லான தொழுகையை கூட தொழுவதற்கு நேரம் இல்லாமல் ஜம்மு செய்து தொழக்கூடிய மோசமான காட்சிகளை எல்லாம் சமூகத்தில் பார்க்கிறோம். மோசமான காட்சி என்ன? ஃபர்லான தொழுகை. அல்லாஹ் சொல்றான், எதுக்கு நம்மளை படைச்சான் தெரியுமா? சாப்பிடுவதற்கு, உடை உடுத்துவதற்கு, நல்ல ஹாயா வாழ்வதற்கு, ஊர் ஊரா சுத்துறதுக்கு படைக்கல. எல்லாம் நம்ம லைஃப்ல இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு எந்த தடையும் போடல. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன, உன்னுடைய இலக்கு என்ன என்று சொல்லும் பொழுது, மனிதனை நான் எதற்காக படைத்தேன் என்றால் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன். அல்லாஹ்வுடைய முதல் உபதேசம் என்ன உபதேசம்? உன்னை எதுக்கு படைச்சிருக்கிறேன்? இனி வணங்கணுங்கிறதுக்கு படைச்சிருக்கிறேன். வேற எந்த காரணமும் கிடையாது. அதெல்லாம் அப்புறம், மற்றதெல்லாம் அப்புறம். என்னை வணங்கணுங்கிறதுக்காக படைச்சிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய உபதேசத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகளைத்தான் இவ்வளவு நேரம் நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். நம்முடைய வாழ்வில் மார்க்கம் பிரகாசமாக இருக்க வேண்டும். மார்க்கம் நம்முடைய செயல்பாடுகளிலே ஜொலிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் வியாபாரங்களையும் செய்ய வேண்டும், குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஒன்னை எடுத்துட்டு ஒன்னை விடுறதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு இடத்திலும் அனுமதி கிடையாது. இதை எடுத்து அவனை மாதிரி நாம வாழலாமா என்று கேட்டால், சன்னியாசிகளாக குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து வாழலாமா என்று கேட்டால் மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை. சரி சரி குடும்பத்தோட சேர்ந்து வாழ்த்து, மார்க்கத்தை புறக்கணிக்கலாமான்னு கேட்டா மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள், எல்லாமுமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். பாவத்தை எல்லாம் தூக்கி எறிந்து வாழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு, தூதருடைய உத்தரவு. பாவியாக வாழக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவு. ஆனால் நாம் நம்முடைய வாழ்வில் இதற்கு நேர்மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வை நாம் சீரமைக்க வேண்டும். நாம் இபாதத்துகளில் எப்படி இருக்கிறோம் பரிசோதிக்கணும். வியாபாரங்களில் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும், பரிசோதிக்கணும். ஹலால் ஹராம் பேணுகிறோமா நாம் யோசிக்கணும், பரிசோதிக்கணும். அதில் சரியா இருக்கிறோமா யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் மறுபடியும் சுய பரிசோதனை செய்யக்கூடிய சூழலில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வை இன்றைய கால சூழலிலே ஏற்படுத்தியிருக்கிறான். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, நம்முடைய வாழ்வில் எல்லா காரியங்களையும் நடுநிலை பேணி வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நடுநிலை பேணி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிய வேண்டும் என்கின்ற துவாவோடு முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதருடைய உபதேசத்தை நாம் பார்த்தோம். அதில் நடுநிலையை பேண வேண்டும் என்கின்ற உபதேசம் மார்க்கத்திலும் இந்த உலக வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் நபித்தோழர்களை அதை சரி செய்து கொண்டே இருந்தார்கள் என்கின்ற செய்திகளைத்தான் இந்த உரையினுடைய பிரதான செய்தியாக நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த உலக வாழ்க்கையை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய உபதேசங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை என்கின்ற அந்த தகவலை நமக்கு அவ்வப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்விலேயே பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். நேற்றைய தினம் கூட ஒரு அறிவிப்பை சொல்லியிருந்தார்கள். என்ன அறிவிப்புனா, 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆன ஒரு அம்மாவுக்கு என்ன செய்யணும், அந்த வசூல் இந்த ஜும்மா வசூலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய ஜும்மாவுடைய பிளான். அப்போ அவர் சொன்ன ஒரு 10 நிமிஷத்தில் அந்த அம்மா வஃபாத் ஆகிட்டாங்க. அந்த தகவலே, அதாவது இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆன தகவல் இருக்குது பாருங்கள், அதையே நம்மளால் தாங்க முடியலை. ஒரு கிட்னியோட நம்ம வாழ முடியுமான்னு கேட்டால், அந்த இன்னொரு கிட்னி இருக்குது பாருங்க, அது மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்தது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் அதில் தான் நாம் இங்கே யோசிக்க வேண்டியது இருக்குது. யாரை? சல்மான் ஃபாரிசி 3 உபதேசம் சொன்னார்ல, அதில் ஒரு உபதேசத்தை யோசிக்கணும். உன் உடலுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அப்போ என் ரப்பிட்ட நான் அந்த உடலுக்கு பதில் சொல்லணும். கண்டதையும் திண்டு இன்னைக்கு நவீன காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் என்கின்ற பெயரில் உணவுகளை அறிமுகப்படுத்துகிறார்கள், கண்ட உணவுகளையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. நாம் ஒரு உணவை சாப்பிடுவதாக இருந்தால் இறைச்சியை சாப்பிடாதன்னு ஒரு கூட்டம் சொல்லுதில்ல, அதே நேரத்தில் நாம் அறிமுகப்படுத்துறது ஃபுல்லாக பாருங்க, நம்ம உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார்கள். பச்சிளம் குழந்தைகள் உண்ணக்கூடிய உணவிலிருந்து வயதானவர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் வரைக்கும் உணவுகளில் இருக்கக்கூடிய விஷங்களை நாம் ஆராய்ந்தோம் என்றால் ஒரு உணவையும் தொட முடியாது. எல்லா உணவும் விஷமாக்கப்பட்டு இருக்கிறது. அது என்னமோ நிதர்சனமாக உண்மைதான். காய்கறிகளை தொடுவதாக இருந்தால் காய்கறிக்கு முன்னால் சந்தையில் போய் பார்க்கறதுக்கு முன்னால் தோட்டங்களை போய் பார்த்தா பாய்சன் பாட்டில் கிடக்கு.
தொடாதன்னு போட்டிருக்கான். அதில் பாட்டில் எடுத்து பார்த்தா இந்த பாட்டில் தொட்டினா கையை சுத்தமாக கழுவணும். 3 தடவை 4 தடவை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, நாய் வாய் வச்ச தண்ணியை நீங்கள் தொட்டுட்டீங்க அல்லது உங்கள் மேலே நக்கிருச்சுன்னு சொன்னால் 7 தடவை அந்த இடத்த சுத்தம் பண்ணணும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவன் போட்டிருக்கான். நீ இந்த பாய்சனை தொட்டா 7 தடவை 8 தடவை கழுவணும். எல்லாம் விஷமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த அளவிற்கு மோசமான உணவு கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் நமக்கு வேதனையை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் நல்ல உணவுகள் இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தாது, நல்ல செயல்பாடுகளும் இப்படி சூழலை ஏற்படுத்தாது. நாம சரியான நேரத்திற்கு உண்ண வேண்டும், சரியான செயல்களை செய்ய வேண்டும், சரியான மருத்துவத்தை தேடி போகணும். எடுத்த உடனே நாம தேடி செல்லக்கூடிய மருத்துவம் என்பது அதிலேயும் பெரும்பான்மையான தீங்குகளை நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒரு மருந்து சாப்பிட்டோம்னா இன்னொரு மருந்து என்ன செய்யுது, இன்னொரு பகுதியில் நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சைடு எஃபெக்ட்னு சொல்றாங்க, அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இப்படி எதை தொட்டாலும் நமக்கு பாதிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய உடல் நலனையும் நாம் கருத்தில் கொண்டு அதிலும் நடுநிலையை பேணக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அப்ப நம்ம சொல்ல வந்த செய்தி இதுதான். இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்கூடாக கொண்டு வந்து நிறுத்துறான். 2 கிட்னி எடுத்துட்டா அவனால எப்படி வாழ முடியும்? எவ்வளவு ஆட்டம் போடுறான் மனுஷன். அவனுக்கு 2 கிட்னி இல்லை, அவனுடைய வாழ்வினுடைய நிலை என்ன ஆகும்? கண்ணு 2 போயிருச்சு, என்ன செய்ய முடியும்? கண் இருக்கும் பொழுது நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்த்த, நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றிய காரியங்கள் எத்தனை, நாம் செய்த பாவங்கள் எத்தனை யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் காட்சிப்படுத்தி காட்டுகிறான், நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இறந்து போறாரு. எதுக்கு இறந்து போறாரு? ஏதோ ஒரு நோய் இருக்குது, இப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறான். வயசானவர் இறந்து போனாலும் நல்லா இருந்தார்ல, ஏன் இறந்து போனாரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். என்ன, ஒன்றும் இல்லை, நார்மலான மவுத்து தான் நம்ம வாயிலிருந்து சொல்லணும். ஆனால் நம்ம அத்தா அம்மாவுடைய காலங்கள்லாம் எடுத்து பாருங்க, முந்தைய காலம் தாத்தா பாட்டியுடைய காலங்கள்லாம் எடுத்து பாருங்க, அவர்களுடைய மரணங்கள் எல்லாம் இயற்கையான மரணம். யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று தப்பான ஒரு உடல்நிலை பாதிப்பு என்றால் சொல்லுவாங்க, அவர் கேன்சரால் வஃபாத்தாயிட்டாருன்னு. இப்போ தெருவில் 4 பேருக்கு கேன்சர், அங்கே ஒரு 40 பேருக்கு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு நுரையீரல் பிரச்சனை ஆயிடுச்சு, அவருக்கு கிட்னி பிரச்சனை ஆயிடுச்சு, அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. எங்க பார்த்தாலும் இந்த செய்திகளை கேட்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அதே நேரத்தில் நாம் என்ன செய்யணும், நம்ம உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை யோசிச்சு அதையும் செய்ய வேண்டும். அப்ப மார்க்கம் என்பது இப்படித்தான், இஸ்லாம் என்பது இப்படித்தான், எதையும் கொண்டு வந்து திணிக்காது. நீ பேலன்ஸ் பண்ணி வாழு. உலக வாழ்க்கையும் உனக்கு வேண்டும், உன்னுடைய உடலையும் நீ பார்க்க வேண்டும். மார்க்கத்திற்கு அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உனக்கு இருக்கிறது என்கின்ற உபதேசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா தளங்களிலும் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அதில் மிஸ் ஆகும் பொழுது அப்பப்ப என்ன செய்யறாங்க, அதை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், அழகான அறிவுரையாக முன்வைக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் வாராரு, இந்த இதோட முடிச்சிருவோம். அவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாரு, என் மனைவி ஹஜ்ஜிக்கு போகணும்னு நியத்து வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் என் மனைவி கூட ஹஜ்ஜிக்கு போகவா அல்லது நீங்க போருக்கு போகணும்னு சொல்லி கூப்பிடுறீங்க, உங்க கூட போருக்கு வரவான்னு கேட்கிறாரு. உன் மனைவி கூட நீ போகலன்னா யார் போவா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது தனியா தான் போவாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் மனைவி கூட நீ ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வந்து போரில் கலந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உபதேசிக்கிறார்கள். இதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது, கடமை இருக்கிறது. ரப் அது குறித்து கேள்வி கேட்பான். உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, உங்களுக்கு நீங்களே செய்யக்கூடிய கடமை, உங்க ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை, எல்லாவற்றையும் யோசித்து அதை நாம் பரிசீலித்து நம்முடைய வாழ்விலே அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தினுடைய உபதேசம். அதை நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் பேசிய இந்த செய்திகளிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவற்றை ஏற்று செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.